எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். பாருங்கள், இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் செய்ய போகிறது அதிசய பத்திரி. இது ஒரு மலபார் ஸ்பெஷல் ரெசிபி தான். ப்ரெட்டு வச்சுட்டு தான் நம்ம இது செய்ய போகிறது. ப்ரெட்டில் 2 லேயர் ஃபில்லிங் வச்சுட்டு தான் நம்ம இன்றைக்கி அதிசய பத்திரி ரெடி பண்ணி எடுக்கிறேன். இது நீங்கள் 1 லேயர் ஃபில்லிங்லாம் இல்லை 3 லேயர் ஃபில்லிங் வச்சுட்டும் செஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 150 கிராம் 150 கிராம் அளவுக்கு boneless சிக்கன் நான் இங்கே எடுத்துருக்கு. நல்லா கழுகி க்ளீன் பண்ணி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. வேகிற அளவுக்கு தண்ணி போதும், ரொம்ப அதிகமாக தண்ணி வேண்டியதில்லை. இதே மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை மாற்றி வச்சுக்கலாம். சிக்கன் ரெடியாக இருக்குது. இனி மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு கடாய் சூடு பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் இதே மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கடுகுதுமே தாளிக்க வேண்டியதில்லை. ஆயில் சூடானதுக்கப்புறம் வெங்காயம் அதுக்குள்ளே போட்டு கொஞ்சமாக உப்பும் போட்டு வதக்கிக்கோங்க. உப்பு நம்ம சிக்கனில் வேக வைக்கும்போது சேர்த்துருக்கு, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. மசாலைக்கு தகுந்த மாதிரி மட்டும் உப்பு ஆட் பண்ணால் போதும். இதே மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ரொம்ப ட்ரை ஆகி போகக்கூடாது. அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய், 1/2 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி, 10 பூண்டு இது நல்லா இடித்து போட்டுக்கோங்க. அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த மாதிரி செய்யும்போது இது ஈரமாக தான் இருக்கணும், ரொம்ப ட்ரை ஆகி போகக்கூடாது. அப்போ தான் ஃபில்லிங்க்கு டேஸ்ட் இருக்கும். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது 3 சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த அந்த மசாலையோட பச்சை ஸ்மெல்லும் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி இதுக்குள்ளே ஆட் பண்ணியிருக்கு. நம்ம அதிசய பத்திரியில் செய்கிற ஃபில்லிங் ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கணும். அப்போ தான் ப்ரெட்டு லேயர் பண்ணும்போது நல்லா ஒட்டி கிடைக்கும். மசாலா ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச சிக்கன் அது கையில் இதே மாதிரி சின்ன பீஸை கட் பண்ணி மசாலைக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இதே மாதிரி ஓப்பன் பண்ணி இன்னொரு டைம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபில்லிங் ரெடியாக இருக்குது. இதில் ஆட் பண்ணுற சிக்கன் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய பீஸாக வேணும் அப்படின்னா பெரிய பீஸாக எடுத்துக்கலாம். ரொம்ப சின்ன பீஸாக வேணும் அப்படின்னா அந்த மாதிரியும் செஞ்சு எடுத்துக்கலாம். இது அங்கே இருக்கட்டும். பத்திரி பண்ணுறதுக்காக 3 முட்டை நான் இங்கே எடுத்துருக்கு. இது பெரிய முட்டையாக இருந்துச்சு, அதனால தான் 3 எடுத்துருக்கு. ஒரு மீடியம் சைஸ் முட்டையெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் 4 முட்டை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர். இது நான் எடுத்துருக்கிற பெப்பர் பவுடர் ரொம்ப பவுடராக இல்லை, கொஞ்சம் பீசஸ் இருக்குது அதில். அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு டீ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 3/4 கப் அளவுக்கு பால் நான் இங்கே ஊற்றிருக்கு. பசும்பால் இருக்குது இல்லைங்களா, அது ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் இதில் ஊற்றிட்டு எல்லாமே சேர்த்து நல்ல ஒரு டைம் இதே மாதிரி பீட் பண்ணி எடுத்துருக்கு. மிக்சியில் போட வேண்டாம், கையிலே பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது ப்ரெட்டு 12 பீஸு ப்ரெட்டு நான் இங்கே எடுத்துருக்கு. ஒரு லேயரில் 4 பீஸ் வருது, அதனால் 3 லேயர். ஓரமாக இருக்கிறது டார்க் கலர் கட் பண்ணி இதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு ஐட்டம் எடுத்துருக்கிறது பிரியாணி சம்மந்தி. இதோட ரெசிபி ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணி இருக்குது. அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு டைம் பார்த்துக்கோங்க, ஈஸியாக பண்ணி எடுத்துக்கலாம். பத்திரிக்கான ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ இது செட் பண்ணி எடுத்துக்கலாம். செட் பண்ணுறது இதே மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஃப்ளாட்டாக இருக்கிற பேன் எடுத்துக்கோங்க. நம்ம எதில் வேக வைக்கிறீங்களோ அதே பேன் எடுத்துக்கோங்க. அதில் அப்படியே செட் பண்ணி அப்படியே நம்ம வேக வைக்க போகிறேன். ப்ரெட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச முட்டையோட மிக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் இதே மாதிரி ஒரு டைம் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் ஊறுறதுக்கு விடாமல் உடனே சீக்கிரம் இதே மாதிரி எடுத்து பேனில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அடுத்த ப்ரெட்டும் எடுத்துட்டு நம்ம முதல்ல வச்ச ப்ரெட்டுக்கு ஒட்டி இதே மாதிரி வச்சுக்கோங்க.
இப்படி வைக்கும்போது அந்த முட்டை ஆட் பண்ணி இருக்கிறதுனால அந்த வேகும்போது இந்த ப்ரெட்டு அந்த ப்ரெட்டு கூட நல்லா ஒட்டி கிடைக்கும். இதே மாதிரி இன்னும் 2 ப்ரெட்டு இந்த சைடிலும் வச்சிருச்சுன்னா நமக்கு நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கும். இது வெஜிடேரியன்ஸுக்கும் பண்ணலாம். ஆனால் முட்டை இல்லாமல் பால் மட்டும் டிப் பண்ணி எடுத்துட்டும் பண்ணலாம். சில டைம் சரியான அளவுக்கு ஒட்டாமல் போயிடும். அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. பாருங்கள், 4 லேயர் ப்ரெட்டும் வச்சுட்டு நம்ம இது ஒரு பெரிய ஸ்கொயர் ஷேப்பாக பண்ணி எடுத்துருக்கு. கை வச்சுட்டு எங்கேயாவது ப்ரெட் ஒட்டலை அப்படின்னா விரல் வச்சு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பிரியாணி சம்மந்தி. அது ஒரு சின்ன லேயராக அதுக்கு மேலே எல்லாம் இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச சிக்கன் ஃபில்லிங் அது அந்த சம்மந்திக்கு மேலே இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செய்கிற டைமில் இந்த ஃபில்லிங் ரொம்ப ஓரமாக போகாமல் பார்த்துக்கோங்க. இந்த மேலே இன்னும் ஒரு ப்ரெட்டு வச்சுட்டு லேயர் பண்ணும்போது மேலே இருக்கிற ப்ரெட்டும் கீழே இருக்கிற அந்த லேயர் ப்ரெட்டும் ஒட்டணும். அதுக்கான ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. அதே மாதிரி நம்ம முதல்ல ப்ரெட்டோட லேயர் பண்ண மாதிரி இந்த ஃபில்லிங்க்கு மேலேயும் 4 ப்ரெட்டு வச்சுட்டு இன்னொரு லேயர் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த முட்டை மிக்ஸில் டிப் பண்ணி இதுக்கு மேலே வச்சு ஒட்டுறது கொஞ்சம் கையில் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஈஸியாக செஞ்சு எடுத்துக்கலாம். ப்ரெட்டெல்லாம் ஒரே ஷேப்பில் ஒரே அளவில் இருக்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. சீக்கிரம் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே அந்த லேயர் வச்சதுக்கப்புறம் ப்ரெட்டோட ஓரமாக இருக்கிறது விரல் வச்சுட்டு மெதுவாக கீழே இருக்கிற ப்ரெட்டு கூடி அமர்த்தி விட்டுக்கோங்க. அந்த முட்டை இருக்கிறதுனால சீக்கிரம் ஒட்டிடும். இப்போ நம்ம செஞ்ச அதே ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணிக்கோங்க. சம்மந்தி போட்டு அதுக்கு மேலே மசாலா போட்டு அதுக்கு மேலே மறுபடியும் ப்ரெட்டு இதே மாதிரி டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கருப்பு கலர் தெரியறது நம்மளோட பெப்பர் தான். உங்களுக்கு அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னா ஃபைனாக இருக்கிற பெப்பர் பவுடர் சேர்த்து முட்டை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே வச்சதுக்கப்புறம் எங்கேயாவது ஒட்டலை கொஞ்சம் ஓப்பனாக இருக்குது அப்படின்னா அது மெதுவாக விரல் வச்சு அமர்த்திக்கோங்க. வேகும்போது அந்த முட்டையெல்லாம் வேகும்போது எல்லாம் கரெக்டாக ஒட்டிடும். பாருங்கள், இதே மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அது கரெக்டாக ஷேப் பண்ணிக்கோங்க. ஒரு லேயரில் நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம், 2 லேயர்லையும் பண்ணலாம், 3 லேயரில் கூட பண்ணுவாங்க. பாருங்கள், 2 லேயர் ஃபில்லிங், 3 லேயர் ப்ரெட்டு, அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம அதிசய பத்திரி செஞ்சு எடுத்துருக்கு. மேலே கொஞ்சம் நெய் நான் தடவி விட்டுருக்கு. லோ ஃப்ளேமில் அதை அப்படியே அந்த பேன் எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மூடி வச்சுட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு இது திருப்பி போடணும். திருப்பி போடுறதுக்கு ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு மூடி இதே மாதிரி எடுத்துக்கோ. இல்லை பிளேட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல. இது அந்த பேன் அப்படியே பிடிச்சி திருப்பிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடும் வேக விட்டுக்கலாம். தீ லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. மறுபடியும் அந்த சைடும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் வேகாமல் இருக்குது அப்படின்னா திருப்பி போட்டதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு டைம் திருப்பி போட்டுக்கலாம். அந்த மாதிரி 2-3 டைம் திருப்பி போட்டும் இது செய்யலாம். பாருங்கள், 2 சைடும் நல்லா பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது. இப்போ இதை நாம் பிளேட்டில் மாற்றிடலாம். வெஜ் வெர்ஷன் செய்கிற மாதிரியாக இருந்தால் முட்டை இல்லாமல் பாலில் மட்டும் ப்ரெட்டு டிப் பண்ணி எடுக்கும்போது எந்த பர்ஃபெக்ஷன் கிடைக்கிறதில்ல. இப்போ இது பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது. நம்ம இது பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ இது நல்லா சூடாக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. ஏன்னா இது ஒரு டைம் கட் பண்ணி காமிக்கிறேன். நம்ம அந்த லேயர் எப்படி இதுக்குள்ளே வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சூடோடே சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இன்னும் சூடு போனால் கூடி இது நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சு எடுக்க முடிஞ்ச ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ரெசிபி தான் இது. ப்ரெட்டோட ரெசிபி அதிசய பத்திரி அப்படி தான் சொல்லுவாங்க. இங்கே தலச்சேரி ஃபேமஸ் தான். கண்டிப்பாக ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோடு. அதுவரைக்கும் வணக்கம்.